இந்து மக்கள் கட்சி சார்பில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் அடுத்த ஆயில் மில் பூங்கா நகர் பகுதியில் மாநில தலைவர் அர்ஜுன் சம்பத் தலைமையில் இந்து மக்கள் கட்சி சார்பில் கட்சி நிர்வாகிகளுடன் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பேசிய அர்ஜுன் சம்பத் கூறுகையில், ஒரு வார காலமாக மாவட்ட வாரியாக பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. அதன்படி இன்று திருவள்ளூரில் பயிற்சி கூட்டம் நடைபெற்றதாகும். தமிழ்நாட்டில் இந்துக்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டு வருவதாகும். இன்னும் சில நாட்களில் தமிழகத்தில் இந்துக்கள் மைனாரிட்டி ஆகிவிடுவார். இதனால் தமிழர்களுக்கு பேராபத்து வருவதாகும். நாடு முழுவதும் 45% முஸ்லிம் எண்ணிக்கை, கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கையும் அதிகரித்து உள்ளதாகும். இந்துக்களின் எண்ணிக்கை குறைந்து உள்ளதாகும். நம் நாட்டில் இந்துக்கள் குறைந்ததினால் பாகிஸ்தான், பஞ்சாபை போன்ற நாடுகளை நாம் இழந்துள்ளோம் என்றும், தற்போது கிறிஸ்தவர்கள் தமிழகத்தில் அதிகமாக பெருகி வருவதால் தூத்துக்குடி, கன்னியாகுமரி போன்ற பகுதிகளை இழந்து உள்ளதாகும். அதனை தடுக்கும் விதமாக இந்து முன்னணி கட்சியின் சார்பில் இதுபோன்ற செயல் வீரர் கூட்டங்கள் மாவட்டம் தோறும் நடத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து பேசி அவர் தமிழகத்தில் தற்போது ஆட்சி மாற்றம் நடைபெற உள்ளதாகும். நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 40 இடங்களிலும் பாஜக சிறப்பாக தேர்தல் பணியில் ஈடுபட்டதாகும். 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக சிறப்பாக வெற்றி பெற்று தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் அமரப்போவதாகும். வருகிற ஜூன் 4ஆம் தேதி தமிழகத்தில் அதிமுகவின் நிலைமை, திமுக நிலைமை என்னவென்று புரிந்துவிடும் என்றும், சவுக்கு சங்கர் விஷயத்தை திராவிட மாடல் கட்சி மிகவும் கேவலமாக நடந்து கொள்வதாகும். சவுக்கு சங்கர் மீது குற்றம் இருந்தால் அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர் மீது வெறுப்புணர்ச்சியின் காரணமாக வன்முறையை கையில் எடுக்கக்கூடாது. சவுக்கு சங்கர் தண்டிக்க வேண்டியவர், ஆனாலும் சட்டப்படி தண்டிக்க வேண்டும். அதை தவிர்த்து கையை உடைப்பது நியாயமானதல்ல. மாநில மாவட்ட எல்லைகளில் வருவாய்த்துறை சோதனை சாவடிகளை அகற்ற வேண்டிய அவசியமில்லை. நாடு முழுவதும் ஒரே நாடு ஒரே வழி, இதற்கு மட்டுமே விலக்களிக்கப்பட வேண்டும். காவல்துறை சோதனை சாவடிகளை அகற்றக்கூடாது. வேறு மாநிலங்களிலிருந்து சட்டவிரோதமாக போதைப் பொருட்கள் கடத்துவது, அண்டை மாநிலத்திலிருந்து பிற மாநிலங்களுக்கு கடத்துவது கண்டுபிடிக்க காவல்துறை சோதனை சாவடி கண்டிப்பாக அமைக்க வேண்டும். நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்திலே ஈடுபட்டோம். மீண்டும் மோடி, வேண்டும் மோடி என்கிற அடிப்படையிலே தமிழகத்திலே பிரச்சார நடவடிக்கைகளை அமைத்து தீவிரமாக செயல்பட்டோம். 40 தொகுதிகளிலும் இந்து மக்கள் கட்சி சிறப்பாக பணியாற்றி இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்கள் நிச்சயமாக தமிழகத்திலே பெரிய அளவிலே வெற்றி பெற இருக்கின்றார்கள். இதுநாள் வரை தமிழகத்திலே திராவிட அரசியல் கோலோச்சி வந்தது. அதிமுகவா திமுகவா அப்படின்னு இருந்தது. இருமுனை போட்டி தான் இருந்தது. ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தல் இப்பொழுது திராவிடமா தேசியமா, ஹிந்துத்வாவா ஹிந்து விரோத கருத்துக்களா அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு திராவிடத்துக்கு மாற்று இன்னொரு திராவிடம் அல்ல, திராவிட கட்சிக்கு மாற்று திராவிடமே அல்ல, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மாற்று கம்யூனிஸ்டே அல்ல. அதனால் இப்பொழுது தமிழக அரசியல் களம் மிக நன்றாக இருக்கிறது. ஒரு மும்முனை போட்டியாக இப்பொழுது உருவெடுத்திருக்கிறது. இந்த 2024 தேர்தல் மும்முனை போட்டி என்கிற நிலைமை மாறி 2026 சட்டமன்ற தேர்தலிலே பிஜேபி வெர்சஸ் அதர்ஸ், திராவிட கட்சிகள் அதற்கு மாற்றாக தேசிய கட்சி என்கிற ஒரு நிலை, பிஜேபி என்கிற ஒரு நிலை இந்த 2026 தேர்தலிலே சட்டமன்ற தேர்தலிலே உருவாகும். 2026 சட்டமன்ற தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய கூட்டணி கட்சிகள் தமிழகத்திலே ஆட்சியை பிடிக்க ஒரு நல்ல ரிசல்ட் இந்த 2024 தேர்தலில் தமிழகத்திலே கிடைக்கும். அகில இந்திய அளவிலே அனைவருக்கும் தெரியும், தேசிய ஜனநாயக கூட்டணி 400 இடங்களுக்கு மேலே ஜெயிக்கும். பாரதிய ஜனதா கட்சி 380 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த 5-6 கட்ட தேர்தல், மொத்தம் 6 கட்டமாக தேர்தல் நடக்குது. இப்போ 4 கட்ட தேர்தல் நடந்து முடியுது. இதில் ஏதோ அவங்க பிஜேபிக்கெல்லாம் செல்வாக்கு குறைஞ்சி போச்சு அப்படிங்கிற மாதிரி செய்திகளை பரப்புகிறார்கள். அதில் துளியளவும் உண்மை இல்லை. நான் அண்டை மாநிலமான கேரளம், கர்நாடகம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு நான் பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன். எல்லா இடங்கள்லையும் பிஜேபிக்கு நல்ல வெற்றி முகம் தான் இருக்குது. அதே மாதிரி ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் 70 நாடாளுமன்ற தொகுதிக்கு மேலே பிஜேபி தான் வெற்றி அடையும். யோகியினுடைய ஆட்சி இன்றைக்கி ஒரு ரோல் மாடல் ஆட்சியாக
முதல்ல குஜராத் மாடல் நரேந்திர மோடி, குஜராத் மாடல் மோடியை பிரதமராக்கியது. இப்பொழுது உத்தரப்பிரதேச மாடல் இன்றைக்கி உலகத்துக்கே ஒரு முன்மாதிரியாக இருக்குது. உத்தரப்பிரதேசம் வளர்ச்சி அரசியலை மையமாக வைத்து வெகு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த வரக்கூடிய தேர்தல் முடிவுகள் 2024 தேர்தல் முடிவுகள் எதிர்காலத்தில் தமிழக அரசியல் என்னங்கிறத 4ஆம் தேதி மதியத்துக்கு மேலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டில் ஏடிஎம்கேவுடைய எதிர்காலம் என்ன எல்லாமே நீங்கள் பாருங்கள். வருங்காலத்தில் பிஜேபிக்கு தான் இனி தமிழ்நாட்டில் எதிர்காலம் என்பது. ஏன்னா இந்த கடந்த 3 ஆண்டு கால திமுகவினுடைய ஆட்சி, அதன் மீது மக்கள் வைத்திருக்கின்ற அதிருப்தி. இப்போ கூட பாருங்கள், சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, கஞ்சா போதைப்பொருள் நடமாட்டம், மோசடி மதமாற்றம் அதிகரிப்பு, கோயில் நிலங்கள் ஆக்கிரமிப்பு, ஊழல், இது ஒரு மோசமான அரசாக இருக்கிறது. மக்கள் இதன் மேலே கோபம் கொண்டு இருக்கிறார்கள். அதுவும் இப்போ இந்த கஞ்சா போதை கொலைகள் தினசரி ஒரு செய்தி பார்க்க முடியுது. கஞ்சா போதைப்பொருள் நடமாட்டம் தொடர்பான செய்தி பார்க்க முடியுது. இப்போ நாடு முழுக்க அதிர்ச்சி அளிக்கக்கூடிய மிக முக்கியமான இன்னொரு செய்தி என்னன்னா, வெகு வேகமாக இந்துக்கள் தமிழ்நாட்டில் தமிழருடைய எண்ணிக்கை குறைஞ்சிட்டு இருக்கு. மக்கள் தொகை மதமாற்றத்தின் காரணமாக திருவள்ளூர், கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் இன்னும் கொஞ்ச நாளில் தமிழர்கள், இந்துக்கள் மைனாரிட்டிகளாக மாறிவிடுவாங்க. நாங்கள் இப்போ இந்த தேர்தலில் பார்த்தோம், பல இடங்களில் கிறிஸ்தவர்கள் இப்போ சென்னை அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதினா அங்கே கிறிஸ்தவர்கள் மெஜாரிட்டி. திருவள்ளூரில் பல தொகுதிகளில் கிறிஸ்தவர்கள் மெஜாரிட்டி ஆகிட்டு இருக்கிறாங்க. இது தமிழர்களுக்கு பேராபத்தாக பிற்காலத்தில் முடிய போகுது. நாடு முழுக்க 45% முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. இப்பத்த கணக்கெடுப்பு அந்த விஷயம் வெளியே வந்திருக்கு. கிறிஸ்தவருடைய எண்ணிக்கை மிக அதிகரித்திருக்கிறது. இந்துக்கள், தமிழருடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது. இது எப்படி இந்தியாவுக்கு நல்லதா இருக்கும், தமிழ்நாட்டுக்கு நல்லதா இருக்கும்? ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழருடைய எண்ணிக்கை குறைந்து கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து விட்ட காரணத்தினால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிவில் நிர்வாகம் உட்பட பிஷப்புகளுடைய கையில் இருக்கு. அங்க ஆட்சித்தலைவர் வலிமையானவரா, காவல்துறை சூப்பரண்டு வலிமையானவரா, மாவட்ட செஷன்ஸ் நீதிபதி வலிமையானவரானா கிடையாது. அங்க பிஷப் தான் வலிமையானவர். அவர்கள் அன்பியங்கள் மூலமாகத்தான் அரசு திட்டங்களையே செயல்படுத்துறாங்க. கிறிஸ்தவ பெரும்பான்மை கிராமங்களுக்குள்ள பஞ்சாயத்து தேர்தலாக இருக்கலாம், உள்ளாட்சி நிர்வாகமாக இருக்கலாம், எல்லாம் சபைகள் கிறிஸ்தவர்கள் தான் பண்றாங்க. அதனால இது பேர் ஆபத்து. இந்த தமிழருடைய இதெல்லாம் சும்மா மத அடிப்படையில் பார்த்துக்கிட்டு ஏதோ வெறுப்பு அரசியல் நினைக்கக்கூடாது. உண்மைதான், ஏற்கனவே இந்துக்கள் குறைஞ்சு போனதுனால தான் பாகிஸ்தானை இழந்தோம், பஞ்சாபை இழந்தோம், வங்காளத்தை இழந்தோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியை இழந்திருக்கிறோம், தூத்துக்குடியை இழந்து கொண்டு இருக்கிறோம் மோசடி மதமாற்றம் காரணமாக. அதனால இந்த இந்துக்கள் தமிழருடைய மக்கள் தொகை குறைவதை தடுக்க வேண்டும். அதுக்கு இந்து மக்கள் கட்சி வெகு தீவிரமாக, இதுக்கு கட்சி வித்தியாசம் ஏடிஎம்கே டிஎம்கே. ஏங்க முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் மெஜாரிட்டி ஆகிட்டா ஏடிஎம்கே டிஎம்கே நீ நடத்த முடியுமா தமிழ்நாட்டில்? அண்ணா சிலை ஈவேரா சிலை இருக்குமா? இது முஸ்லீம் நாடு ஆகி போச்சு. இங்கே முஸ்லீம் மெஜாரிட்டி ஆகிட்டாங்க, அண்ணாவுக்கு செலவு வைப்பீங்களா நீங்கள்? தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் இந்த நடைமுறையை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அனுபவங்களை மூடி மறைச்சு ஏதோ முஸ்லீம் கிறிஸ்தவர்கள்லாம் எங்களுக்கு ஓட்டு போடுறாங்கிற காரணத்தினால இந்த உண்மைகளை மூடி மறைக்க கூடாது. அது நம்மளுக்கு நாமளே குழி வெட்டிக்கிற மாதிரி. அதனால தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் தமிழ்நாட்டில் தமிழருடைய எண்ணிக்கை குறைந்து போகாமல் பாதுகாக்கணும். அதுக்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். இது சம்பந்தமான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை இந்து மக்கள் கட்சி தொடர்ந்து செய்யும். தமிழ்நாட்டில் முழுமையாக எங்களுக்கு சவுக்கு சங்கருடைய கருத்துக்கள், அரசியல் விமர்சனங்கள், இதன் மேல எல்லாம் எங்களுக்கு பல வேறுபாடு மாறுபாடு எல்லாம் இருக்கு. அவர் பெண்களை அவமானப்படுத்திட்டாரு, அவர் நரேந்திர மோடியை அவமானப்படுத்தினாரு, நரேந்திர மோடியுடைய தாயார் அவங்கள பத்தி இழிவா பேசினாரு. அதை சட்டப்படி நடவடிக்கை எடுத்து நீங்க தண்டனை கொடுங்க. கஞ்சா கேஸ் போடுறது, பல இடங்களில் வழக்குகள் போட்டு சிறைச்சாலையில் அது ரொம்ப கையை உடைச்சதா சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு சவுக்கு சங்கருக்கு நடக்கிறது நாளைக்கு இன்னொருத்தருக்கு நடக்கலாம் இல்லை. அவருடைய கருத்தோடு எங்களுக்கு மாறுபாடு உண்டு, அவருடைய அணுகுமுறையோடு எங்களுக்கு மாறுபாடு உண்டு. ஆனால் இது அரச பயங்கரவாதம், இது மனித உரிமை மீறல், கருத்துரிமை அது இதுன்னு பேசிக்கிட்டு இன்னைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இத்தகைய ஒரு செயலில் ஈடுபடுவது. அதுதான் திராவிட மாடல். எல்லாம் கஞ்சா கேஸ் போட்டாங்க. ஏன் ஏடிஎம்கே போடலையா கஞ்சா கேஸு? நீதிபதி வீட்டில் கஞ்சா வைக்கலையா? இது திராவிட மாடல். கஞ்சா கேஸ் போடுறது,
தன்னை எதிர்த்து கேள்வி கேட்குறவனை, தன்னை எதிர்த்து அரசியல் பண்ணுறவனை துன்புறுத்துறது. நீங்கள் நரேந்திர மோடிக்கு எதிராக எத்தனை போராட்டம் பண்ணுறீங்க? நரேந்திர மோடிக்கு எதிராக எவ்வளோ வெறுப்பு பிரச்சாரம் பண்ணுறீங்க? இதே எடப்பாடி ஆட்சியில் இந்த கருத்துரிமை காவலர்லாம் எவ்வளோ போராட்டம் பண்ணாங்க. சிறைச்சாலை மரணங்கள், காவல்துறை கஸ்டடியில் மரணங்கள் இன்னைக்கு மாதத்துக்கு ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது. எங்கே போனால் இந்த மனித உரிமைக்காரனெல்லாம் இல்லை சவுத் சங்கர் தண்டிக்கப்பட வேண்டியவர்தான். தண்டிக்கப்பட வேண்டியவர்னா சட்டப்படி பண்ணுப்பா. அவர் பெண் போலீஸார் அவமதித்தார், சட்டப்படி நடவடிக்கை எடு. கஞ்சா கேஸ் போடுவியா? கையை உடைப்பையா? இது மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நீ சவுத் சங்கர் செஞ்ச தப்பை வெளியே சொல்லு, சட்டப்படி நடவடிக்கை எடு, மக்கள் உன்னை ஆதரிப்பாங்க. இப்போ உன்னை ஆதரிக்க வேண்டிய மக்களே இந்த கஞ்சா கேஸுக்கு அப்புறம், இப்போ இந்த கை உடைப்பு சம்பவத்துக்கு அப்புறம் நீங்களே இப்போ சவுத் சங்கர் பெரிய தலைவராக்கி இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி தோணுது. அதனால் எங்களுக்கு சவுத் சங்கரோடு மாறுபாடு தான். ஆனாலும் இந்த மனித உரிமை மீறலை, அரச பயங்கரவாதத்தை நாங்கள் எதிர்க்கிறோம், கண்டிக்கிறோம். இப்போ தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா மாநில எல்லைகளில் இருக்கிற ஆர்டிஓ சோதனை சாவடி இருக்கு இல்லையா, அதை எடுக்கணும்னு ஒரு ப்ரொபோசல் அதிகாரிகள் மூலயமா அரசுக்கு வச்சுருக்காங்க இல்லையா. இப்போ மாநில எல்லைகளில் அது மாதிரி ஆர்டிஓ ஆஃபீஸ் எடுத்துட்டா அண்டை மாநிலங்கள்லேருந்து உள்ள வரது எதையுமே நம்ம கண்டுக்க முடியாது. இப்போ எல்லாமே கஞ்சா இருந்தால் பல்வேறு பகுதியிலிருந்து உள்ள வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த ஆர்டிஓவில் எடுத்துட்டா இது போல் அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆர்டிஓன்னா வருவாய்த்துறை சோதனை சாவடிகள் மாவட்ட எல்லைகளில், மாநில எல்லைகளில், காவல்துறை சோதனை சாவடிகளில் இருக்கணும், கண்காணிக்கணும். அதை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாடு முழுக்க ஒரே நாடு ஒரே வரி, இதுக்கு தான் விலக்கு. நீங்கள் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வரிசையாக எல்லாம் வண்டிக்கு நிற்கும், போயெல்லாம் நீங்கள் நேஷ்னல் பர்மிட் வாங்கிட்டு தான் போவோம். அதுக்கு ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதையெல்லாம் மாற்றி தான் ஒரே தேசம் ஒரே வரி ஜிஎஸ்டி வந்துருச்சு. அது வேணால் அந்த சுங்கச்சாவடிகள் வேணால் அகற்றலாம். ஆனால் காவல்துறை சோதனை சாவடிகள் இப்போ கேரளாவிலிருந்து இரவோட இரவாக மருத்துவ கழிவுகள், கேரளாவிலிருந்து குப்பை, அதையெல்லாம் கொண்டு இங்கே கொட்டிட்டு போகிறாங்க. இங்கிருந்து சட்டவிரோதமாக மாடுகள், ஆடுகள், ரேஷன் கடை அரிசி இதெல்லாம் கடத்துகிறான். சட்டவிரோதமாக அண்டை மாநிலத்துக்கு கடத்துகிறான். இதையெல்லாம் கண்காணிக்க, தடுக்க, நக்சல்களின் நடமாட்டம், கஞ்சா இதெல்லாம் மாநிலம் விட்டு மாநிலம் போகும்போது அதுக்கு காவல்துறை சோதனை சாவடிகள், வனத்துறை சோதனை சாவடிகள் இதெல்லாம் அமைத்து கண்காணிக்கணும். அதனால் ஆர்டிஓ வருவாய்த்துறை இவங்கெல்லாம் அந்த சோதனை சாவடிகள் அகற்றுவது அப்படிங்கிற இன்னும் கேமராவெல்லாம் பொருத்தி கண்காணிக்கணும். இதே இப்போ திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்துக்களுடைய எண்ணிக்கை குறையிறாங்க. அடிப்படையில் மோசடி மதமாற்றம் திருவள்ளூரில் நிறைய ஆயிடுச்சு. ஒரு மலையவே ஒரு சிலுவையை நட்டி, அது அரசுக்கு சொந்தமான இடம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சிலுவையை நட்டி ஒரு மலையவே ஆகிருச்சு. இது மாதிரி பல இடங்களில் பட்டியலின மக்களை குறிவைத்து மதமாற்ற நடவடிக்கையில் விடுதலை சிறுத்தைகளின் துணையோடு இன்னைக்கு இங்கே ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சட்டவிரோதமாக கொண்டு சிலுவையை நட்டி அரசு பொது இடத்தை ஆக்கிரமித்து அங்கே மலை மாதா என்னென்னமோ எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே நிறைய எங்கே பார்த்தாலும் இந்த ஜபக்கூடங்கள், அரசு அனுமதி பெறாத திடீர் சர்ச்சுகள் திருவள்ளூரில் இது ஆந்திரா இதோடைய பார்டர் இந்த பக்கம் இங்கே நிறைய இருக்குது. இங்கே நிறைய பட்டியலின மக்களை மதமாற்றும் நடவடிக்கையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இது தடுக்கப்பட வேண்டும். இல்லைன்னா திருவள்ளூர் மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டமாக, இன்னொரு கன்னியாகுமரி மாவட்டமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இல்லை, அது நாங்கள் நீண்ட காலமாக சொல்லிட்டு இருக்கிறோம். திராவிட மாடலில் அவங்க திராவிட மாடல்னாலே என்னென்னா முஸ்லீம் கிறிஸ்தவ மத விழாக்களுக்கு மட்டும்தான் வாழ்த்து, இல்லைன்னா ஓணத்துக்கு வாழ்த்து, புரியுதுங்களா? அவங்க தீபாவளி, விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி இதுக்கெல்லாம் வாழ்த்து சொல்கிறது அவங்க வழக்கம் இல்லை. அதை அப்படி வச்சிருக்கிறாங்க. அவர் ஒரு முதலமைச்சர், எல்லோருக்குமான முதல்வர் அல்ல அப்படிங்கிறத அவரே வெளிப்படுத்திக்கிறாரு. அது மக்கள் அதுக்கு பாடம் போட்டுவாங்க. நன்றி.